எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாக்கும் தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட்டாச்சு. 2 பேரும் என்னென்ன சேட்டை பண்ணாங்க, எல்லாம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து லீவ் வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் வா. சரி வா போகலாம், நீ ஓடு. வருதான்னு பார்க்க, நீ ஓடு. தம்பி ஓடினானா நாய்க்குட்டி வந்து அவனை துரத்திட்டு பின்னாடியே ஓடும். ஆனால் நாய் என்ன நினச்சதுன்னு தெரியல, அது என்னை பார்த்துட்டு அங்கேயே நின்றுச்சு. தம்பி பின்னாடி வந்து ஓடலை. பாருங்கள் நம்ம மாட்டு கட்டுத்தரையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு. மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்றாச்சு. பசு மாடு, நாட்டு மாடு, நாட்டு கன்றுக்குட்டி வந்து 3மே வந்து விற்றாச்சுங்க. மக்காச்சோளம் வந்து உடச்சி கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்குதுங்க. தட்டு கொண்டு வந்து போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டு கொண்டு வந்து போர் போட்டுட்ருக்காங்க. நீ கோடா போகுதுக்கு தட்டு பார்த்திங்கன்னா உனி வந்து போர் போட்டு வந்து முடிக்க போகிறாங்க. கடைசி ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. நாமுனி வந்து படத்தா வாங்கிட்டு வந்து அதை போட்டு வந்து ஃபுல்லாக வந்து மூடி வைக்கிற வேலை தான் நம்மளுக்கு இருக்குது. பின்னாடி திரும்பிக்கிட்டே முன்னாடி திரும்பி ஊட்டி கொடு. அவுத்து கொடுத்துட்டா அவுத்துடுவானே தம்பி ஊற்றி கொடு. அந்த ஆட்டு கொண்டு போடுவியா? இரு அந்த ஆட்டு கொண்டு போய் எடு. எடு. அவ்வளோதானா? தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக் ஸ்கூலுக்கு தான். தம்பி கேஜிஸ்க்கு வந்து இன்றைக்கி கிராஜுவேஷன் டே, அதை பார்க்குறது தான் வந்தோம். அவன் அதை பார்க்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தான். அவ்வளோதான், ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஊருக்கு வந்து வந்திருக்கிறோம். வந்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மச்சா ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்பா கூட தான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்பாவும் பையனும் எதை பற்றி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, மாடெல்லாம் விற்றுட்டு நீ புது மாடு வந்து வாங்கணும், அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அவ்வளோதாங்க ஊருக்கு போயிட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு திருப்பி நம்ம ஊருக்கே வந்தாச்சு. வந்தோனே பார்த்திங்கன்னா, கோழி நிறைய குஞ்செல்லாம் பொரிச்சிருந்ததுங்க. அதெல்லாம் கீரி 2, 3 குஞ்செல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு. அதனால நாங்க கொஞ்சம் ஐடியா பண்ணி அது ஒரு வலை வாங்கி மேலலாம் மூடி வச்சுருக்கோம். பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குதுன்னுங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா, பயங்கரமான அட்டூழியம். முதல்ல தம்பி, பாப்பா தம்பி வந்தா தான் அவங்கள கொத்துற மாரி தொரத்திட்டு இருந்தது. இப்ப அத்தை உள்ள போனாலுமே அத்தையுமே கொத்துறக்கு ஆரம்பிச்சு. அதனால கட்டி போட்டுட்டோம். வெங்காயத்தாள் நம்ம காட்டுல இருந்த வெங்காயம் எடுத்தாச்சுங்க. அந்த வெங்காயத்தாள கொண்டு போர் போட்டு வச்சிருக்குது. அப்புறம் மக்காச்சோள பார்த்திங்கன்னா, அத அரைச்சாச்சு. அதையும் அந்த சருகெல்லாம் ஒரு போர் போட்டு வச்சிருக்குது. நீ பார்த்திங்கன்னா, புது மாடெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெயில் காலத்தில் தண்ணியும் வேற இல்ல. அதுக்கெல்லாம் தீவனத்துக்காக எல்லாம் பக்காவா போர் போட்டு வச்சிருக்குது. நம்ம ஆட்டுக்குட்டி பாருங்க, எப்படி படுத்துட்டு ஒய்யாரமா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இந்த 2 ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா, இந்த வாரமோ இல்லை அதுக்கடுத்த வாரமோ குண்டட சந்தைக்கு பேக்கப் ஆயிரும். ஏன்னா நாங்களும் ஊசி போட்டு பார்க்குறோம் இந்த ஆட்டுக்கு. இது சினையாட்ட மாட்டையே காணோம். சரியும் நிற்கிறதில்ல. அதனால இந்த 2 ஆட்டையுமே வித்தரலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்குது. இது பாருங்க எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு. அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா, வாழை மரத்தில் வாழைப்பழம் சீப்பு பிடிச்சிருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். பழுத்ததுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாள் பார்த்திங்கன்னா காட்டில் மிச்சமாயிருச்சு. அதை டிராக்டரியில் கொண்டு அதையும் கொஞ்சம் அமுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுத்திட்டுருக்குறோம். இது என்னடா பக்கத்தில் சிமெண்ட்டு கால் தூண் நிறுத்தி வச்சுருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதை புது மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலங்க. அதுக்காகத்தான் மாட்டு செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் நிறுத்தி வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா, இந்த மக்காச்சோள சருகெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் அமுத்தி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா படத்தா போட்டு மூடி வச்சிடலாம். இது மக்காச்சோளம் மூட்டை. மக்காச்சோளம் அரைச்சி கொடுத்தது போக எதுவும் மாட்டுக்கு ஆட்டுக்கோழிக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நிறுத்தி வைக்க சொல்லிட்டோம். அதுதான் இந்த மூட்டையில் வந்திருக்கு. படத்தா பார்த்திங்கன்னா ஆலா பிளாக் கல் வச்சே நல்லா கட்டி வச்சுக்கலாம். ஏன்னா சும்மா கட்டினப்ப பார்த்திங்கன்னா படத்தா காற்றுக்கே அந்த பக்கம் சைடு விழுந்துருச்சு. அதனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆலா பிளாக் கல் வச்சிட்ருக்குறோம். அதை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் பிடிச்சிட்ருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ இருக்கிறாங்க அத்தை சரி 2 ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு கீழே நிறைய மக்காச்சோளம் கிடக்குது, விட்டால் நல்லா பொறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் பெரிய ஆடு நிற்கவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அதனால அத்தை கொண்டு போய் பெரிய ஆட்டை கட்டிட்டாங்க. தம்பி சின்ன ஆட்டுக்குட்டி தான் பிடிச்சிட்டு நல்லா மேய்ச்சிட்ருக்கான். வெயிலாக இருக்குது தம்பி, கொஞ்சம் நீ நிழல்ல நின்றுக்கும், ஆட்டுக்குட்டி அது பாட்டுக்கு பொறிக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு வெயில் இல்லை, பனி பெய்கிற மாதிரி இருக்கான், அதனால் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு மேய்ப்பேன் அப்படின்ட்டான். பாப்பாவும் தம்பி பாருங்கள் நல்லா விளையாண்டுருக்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி நல்லா அடுக்கி வச்சுட்டு விளையாடுறது இல்லாமல், வீட்டுக்கு பின்னாடி சந்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு லோட்டை கொண்டு அதில் அடுக்கி வச்சு விளையாண்டுருந்தாங்க. ஏதோ ஒரு காமெடி சொல்கிற மாதிரி, அந்த பக்கம் பார்த்தாலும் ஜோனு மலை, இந்த பக்கம் பார்த்தாலும் ஜோனு மலை அப்படிங்கிற மாதிரி வீட்டை சுற்றியும் ஒரே விளையாட்டு ஜாமானமாக தான் இருந்துச்சு. அதை போய் கையை வச்சோம், 2 பேர் பயங்கரையாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எடுக்காதீங்க எடுக்காதீங்க இருக்கட்டும்னு. சரி லீவ் டைம் தானே, 2 பேரும் ஜாலியாக விளையாட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. இன்னும் மலனுக்குள்ளே குழியெல்லாம் தோண்டி வச்சுருந்தான்.
குதிரை என்னடா கீழே கிடக்குது, இதை தம்பி பார்த்தா அவன் நெஞ்சே வெடிச்சிருமே, ஆனால் அதை கூட கண்டுக்காமல் வந்து விளையாண்டுருக்கான். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர்த்துக்கு சைக்கிள் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் 2 பேர் வந்து ஓட்டிட்டு விளையாண்டுருக்காங்க. வா வா அப்பாட்ட வா, அப்படி திரும்பிட்டு வா தம்பி வா. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஓடியா வா. 1 2 3 ஜூட். அவன் தான் அப்படியே அப்பாட்ட திரும்பி வந்துரு. வா வா வா. சீக்கிரம் வா வா வா. அங்க வா வந்த இடத்துக்கு போடா. போல் ஸ்டாப் பண்ணு. அப்போ சாம்பியன். 1 2 தம்பி ரெடியா 3 ஜூட். அடுத்த தம்பி அடுத்த. ஓ சீக்கிரம் போய் திரும்பி வா. இன்னும் போ. போ. இன்னொரு ரவுண்டு போ. இன்னொரு ரவுண்டு போ. போய் வா. இன்னும் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.